தமிழக அரசியலுக்கு ஒரு எழுச்சி தேவை, ஒரு புதுமை தேவை, ஒரு மாற்றம் தேவை. ஒரு இளைஞர்கள் கிட்ட வந்து ஒரு அரசியல் பேசக்கூடிய ஒரு என்ன சொல்ற ஒரு கட்சி தேவை. இதெல்லாம் எனக்கு தோணு. என்னோட வேல்யூஸுக்கு தாவேகா வந்து ரொம்ப சிறந்த கட்சியா எனக்கு தோணுச்சு. தலைவர் விஜய் கிட்ட என்ன விஷயம் அப்படின்னா, அவர் வந்து நல்ல எண்ணத்தோட வந்திருக்காரு அப்படிங்க. அதை வந்து யாருமே ஆப்போஸ் பண்ண முடியாது. ஸோ ஹி ஹஸ் ஆல்வேஸ் பீன் அந்த ஒரு குட் இன்டென்ஷன்ஸ். ஒரு 30 ஆண்டுகளா வந்து அவர் எல்லார் வீட்லயும் வந்து ஒரு மெம்பரா அவர் வந்து இருக்கிறாரு. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நான் ஒருவேளை ஹார்வர்டே போகாமல் இருந்தாலும் நான் வந்து இந்த அரசியல் கட்சி கண்டிப்பாக சூஸ் பண்ணியிருப்பேன். இட் இஸ் என்ன சொல்கிறது, என்னோட பயணத்தில் ஹார்வர்டு அமைஞ்சிருச்சு, அவ்வளோதான். பட் ஆனால் மற்றபடி ஹார்வர்டு அமையலைனாலும் இந்த கருத்துக்கள் உள்ள ஒரு அரசியல் கட்சியில் நான் இணைஞ்சிருக்கேன். பெண்களுக்கு என்ன மாதிரி மாற்றத்தில் ஏற்படுத்துவாங்க? விமென்ஸ் டேக்கு வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க, ப்ராமிசஸ் வெளியிட்டாங்க. பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் ராணி வேலு நாச்சியார் படை ஏற்படுத்தப்படும். சாதாரண உடையில் இருக்கிற இந்த படையைச் சேர்ந்த பெண்கள் பாடி கேம் உடன் ஆங்காங்கே பாதுகாப்பு பணியில் இருப்பார்கள். மாநிலம் முழுவதும் 500 குழுக்கள் அமைக்கப்பட்டு பெண்கள் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும். பெண்களுக்கு எதிரான குற்ற வழக்குகளை விசாரித்து விரைவாக நீதி வழங்க அஞ்சலை அம்மாள் அதிவிரைவு பெண்கள் நீதிமன்றங்கள் அமைக்கப்படும். இந்த ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்டுகளில் பெண்களுக்கு எதிரான கேசுகள் எதுவும் இனி நிலுவையில் இல்லாத நிலை ஏற்படும். விசாரணையும் முறையாக நடத்தப்பட்டு தீர்ப்பும் விரைவாக வழங்கப்படும். பேர் சொன்னாங்க, இந்த கடந்த சில ஆண்டுகளாக ரொம்ப எங்களுக்கு வந்து சேஃபா இல்லாத ஒரு ஃபீலிங் இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க சொல்ற மாதிரி டாஸ்மார்க்ஸ் முக்கியமான என்ன நிறைய இடத்துல ஸ்கூல்ஸ் பக்கத்துலேயே டாஸ்மார்க் இருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும். இது வெரி பேசிக் திங்ஸ் அந்த மாதிரி இருக்குது. ஸ்பெஷலி திருநெல்வேலியை பொறுத்த வரைக்கும் என்ன, எவ்ரிடே நீங்கள் பார்த்தீங்கன்னா இத்தனை கிலோகிராம் கஞ்சா வந்து இன்னைக்கு கைப்பிடிக்கப்பட்டது அத்தனை கிலோனா, அப்போ எத்தனை கிலோகிராம் வந்து உள்ள சுற்றிட்டு இருக்கு அப்படின்னு ரொம்ப சர்வசாதாரணமாக குழந்தைகளுக்கு வந்து இன்னைக்கு ஆக்சஸ் இருக்கு. நான் இதை பிரச்சனையாக பார்க்குறேன்னா, பெண்ணிய சிந்தனை வந்து ஒரு என்ன சொல்றது, இருக்கிறவங்க மட்டும்தான் பெண்களுக்காக போராடணும். இப்போ நான் விமன் சேஃப்டின்னு சொல்றேன், நீங்களே வந்து அது வந்து என்னோட பிரச்சனை, விமன் சேஃப்டிக்கு என்ன பண்ண போறீங்க அப்படின்னு பெண்கள் கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கோம். இந்த சமுதாயத்தில் என்னைக்கு அந்த கேள்வியை நம்ம ஆண்கள்ட்டையும் கேட்குறோமோ, என்னைக்கு எல்லார்கிட்டையும் கேட்குறோமோ அன்னைக்கு தான். ஸோ பெண்ணியம்ங்கிறது எல்லாரும் பெண்ணியவாதிகள் தான். கலர் கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றும் நம்மோடு இருப்பவர் தாவேகா அஸ்விதா அவர்கள். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. தாவேகால எப்படி சேர்ந்தீங்கன்னா, ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் படிச்சதாகவும் சொல்கிறாங்க. ஏன் தேர்ந்தெடுத்தீங்க? ஸோ நான் வந்து அரசியல் முழு நேரம் பயணம் செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். முடிவு பண்ணதுக்கப்புறம் இங்கே இருக்கிற கட்சிகள் எல்லாத்தையும் பார்த்தேன். ஸோ சில கட்சிகள் வந்து பல காலங்களாக நம்ம வந்து பார்த்துக்கிட்டே வரோம். ஸோ எனக்கு சில கட்சிகளை சேர வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவு இருந்தது. இதில் தாவேகா போன்ற பல கட்சிகள் எப்படிலாம் இருக்குது அப்படின்னு நான் பார்த்தேன். ஒரு 2 வருஷமாக நான் வந்து தாவேகாவோட என்ன சொல்கிறது ப்ரெஸ் ரிலீஸ் ஆகட்டும் எல்லாத்தையும் நான் படிச்சுட்டு வரேன், அதை கண்காணிச்சுட்டு வரேன். ஸோ எனக்கு வந்து ஒரு தமிழக அரசியலுக்கு ஒரு எழுச்சி தேவை, ஒரு புதுமை தேவை, ஒரு மாற்றம் தேவை. ஒரு இளைஞர்கள் கிட்ட வந்து ஒரு அரசியல் பேசக்கூடிய ஒரு என்ன சொல்கிற ஒரு கட்சி தேவை. இதெல்லாம் எனக்கு தோணிட்டு இருந்துச்சு. என்னோட வேல்யூஸுக்கு தாவேகா வந்து ரொம்ப சிறந்த கட்சியாக எனக்கு தோணுச்சு. பிகாஸ் நான் வந்து பெண்ணியம் ஆகட்டும், இல்லைனா வந்து இளைஞர்களை வந்து அரசியலுக்கு ஈடுபடுத்தணும், பெண்களை அரசியலுக்கு ஈடுபடுத்தணும், மாற்றத்தை எதிர்பார்க்குற ஒரு பெண் தான். ஸோ அப்படி இருக்கச்சு எனக்கு தாவேகா சரியான ஒரு கட்சியாக தோணுச்சு. மாவட்ட செயலாளரை மீட் பண்ணி நான் வந்து ஜாயின் பண்ணேன். இல்லை, நீங்கள் தான் ஹார்வர்டில் படிச்சிருக்கீங்க, நிறைய உங்களுக்கு ஏதோ சமூக ஆர்வலர்னு கூட முறைய சொல்லிட்டு இருந்தீங்க. அப்படி சமூக ஆர்வலராக இந்த விஷயத்தில் இவங்க ஒரு மாற்றத்தை கொடுப்பாங்க அப்படின்னு எந்த அளவுக்கு நம்பிக்கை? இல்லை இவர் ஸ்டார்ன்றதுக்காக மட்டும் தேர்ந்தெடுத்தீங்களா, இல்லை ஒரு புது கட்சி? நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க புது கட்சின்றனால தேர்ந்தெடுத்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவர் ஃபர்ஸ்ட் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம், அப்புறமேலும் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி. நீங்கள் எப்படி எந்த இடத்துல அதை தேர்ந்தெடுத்தீங்க? நான் வந்து அரசியல் எப்படி பார்க்குறேன், அரசியல் தலைவர் வந்து ரொம்ப முக்கியமாக நான் பார்க்குறேன். ஸோ வந்து தலைவர் விஜய் கிட்ட என்ன விஷயம் அப்படின்னா, அவர் வந்து நல்ல எண்ணத்தோடு வந்திருக்காரு அப்படிங்க. அதை வந்து யாருமே ஆப்போஸ் பண்ண முடியாது. ஸோ ஹி ஹஸ் ஆல்வேஸ் பீன் அந்த ஒரு குட் இன்டென்ஷன்ஸ். ஒரு 30 ஆண்டுகளாக வந்து அவர் ஒரு எல்லார் வீட்லேயும் வந்து ஒரு மெம்பராக அவர் வந்து இருக்கிறாரு. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அண்ட் அதுக்கு ஒரு பயணம் இருக்குது. அந்த பயணத்தை நம்ம எல்லாரும் பார்க்குறோம். ஒன்று தலைவர், அதுக்கப்புறம் என்னென்னா தாவேகாவோட கொள்கைகள் முதலேருந்தே வந்து உங்களுக்கே தெரியும். செக்குலர் சோஷியல் ஜஸ்டிஸ் கொள்கைகள் ஆகட்டும், பெண்களை ஐகான்ஸை சூஸ் பண்ணுறதாகட்டும், மாற்று அரசியல் பேசுகிறதாகட்டும், இன்னொன்று வந்து ஒரு தைரியமான அரசியல் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து எந்த விதமான பயமோ தைரியமான அரசியல்லாம் எப்படி மத்தி என்ன சொல்கிறது, ஸ்டேட் கவர்மெண்ட் இவங்களோட என்ன சொல்கிறது குவெஸ்டின் பண்ணுறதுக்கு ஒரு கரேஜ் வேணும். எல்லா கட்சிகளும் அதை பண்ணலான்றாங்களே எதிர்கட்சிகள்லாம்.
திமுக மன்றி இல்லை இடதுசாரி அமைப்புகளே வந்து பாஜக எதுக்க மாட்டேன்றதான் ஒரு குற்றச்சாட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட கருத்து, அதாவது என்ன நான் வந்து தாவேக்காவை நான் வந்து அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கிறதுனால ஐ ஃபீல் தே ஆர் டூயிங், என்ன சொல்கிறது, எங்கெல்லாம் வந்து பேசணுமோ அங்கெல்லாம் வந்து பேசுகிறாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் சில இடங்கள் தேவையில்லை அப்படின்னு நினைக்கச்சுல அந்த கட்சி வந்து முடிவு. ஸோ ஒரு கட்சிங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி வந்து ஒரு சாதாரண அமைப்பு கிடையாது. அதில் பல்வேறு நபர்கள் இருக்காங்க, பல்வேறு எண்ணங்களும் இதுவும் இருக்குது. ஸோ பார்ட்டி வில் டேக் அ ஸ்டாண்ட் ஆன் சர்டன் திங்ஸ். ஆனால் எந்தெந்த நேரத்தில் வந்து சரியான முடிவுகள் ஒரு பார்ட்டி எடுக்கணும்னு நினச்சிருக்கோம் அந்த நேரத்தில் வந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத நான் முழுமையாக நம்புகிறேன். ஸோ அதில் வந்து எனக்கு வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதே மாதிரி சீமான் கட்சி ஓப்பன் பண்ணும்போது நம்ம உங்களை மாதிரி ஒரு படித்த இளைஞர்களாக இருக்கட்டும், இவர் வந்து ஜெர்மனில் வந்து விவசாயத்தை விட்டுட்டு வந்துட்டார், இவர் வந்து ஒரு ஐடி இதில் ஒரு மாதம் 1.5 லட்சம் விட்டுட்டு வந்துட்டார் அப்படின்னு சொல்லும் போது இயல்பாகவே அவங்களுக்கு வந்து படித்தவங்க அரசியலுக்கு வந்து ஒரு இது பண்ணுறாங்களா அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி அந்த கட்சி பயன்படுத்திப்பாங்க. அந்த மாதிரி உங்களை பயன்படுத்திக்கிறதுக்கான ஸ்பேஸ் இருக்கும். இப்படி வந்தவங்க காணாமல் போனவங்களும் இருக்காங்க. அப்படி ஏதாச்சும் கட்சி அப்படி பயன்படுத்திக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துருக்கீங்க, கவனிச்சது உண்டா? அப்படி இல்லை, எந்த கட்சியுமே அப்படி இல்லை. சி என்ன மாதிரி 1000 இல்லை லட்சக்கணக்கான அஸ்விதாக்கள் இருக்காங்க. ஐ எம் நாட் அ வெரி ஸ்பெஷல் பர்சன். என்ன சொல்கிறது, நாம் தமிழர் கட்சியிலும் பல்வேறு நபர்கள் இருக்காங்க. இன்றைக்கி ஒரு இன்ஜினியர் வந்தாங்க, நாளைக்கு ஒரு இன்ஜினியர் வாங்க. ஸோ கட்சிகளுக்கு வந்து என்னென்னா தே ஹேவ் ஸோ மெனி பீப்புள். அதனால் நம்ம வந்து அப்படி நினச்சிக்கிட வேண்டாம். என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஒரு இந்த மாதிரி என்ன சொல்கிறது படித்த இளைஞர்கள் வரல ஒரு ஒரு சமுதாயத்தில் ஒரு பார்வை இருக்குது, அதை ஒத்துக்கிறேன். பட் ஆனால் கட்சிகளுக்கு நம்ம முக்கியம் கிடையாது. என்ன படித்த கட்சி இப்போ சகாயம் போன்றவர்களும் கட்சி ஓப்பன் பண்ணணும், அவங்க வந்து மாற்றத்தை நம்ம பண்ணிடுவாங்க அப்படின்ற மக்களுக்கோ ஒரு குறிப்பிட்ட அந்த படித்த ஒரு இளைஞர்கள் அப்படி ஒரு நம்பிக்கை இருக்குது. அப்படி நம்ம சொல்ல முடியாது. அதாவது காமராஜர் தான் ஒரு சிறந்த அரசியல் தலைவராக இருந்திருக்காரு. ஸோ படிப்புக்கும் என்ன சொல்கிறது, எனக்கு அந்த மாதிரி நான் அந்த கனெக்ஷன் நான் ரொம்ப பார்க்கல. ஆமாம், நான் அந்த கான்டெக்ட்ல யோசிக்கவே இல்லை. எனக்கு வந்து நான் ஒருவேளை நான் ஹார்வர்டே போகாமல் இருந்தாலும் நான் வந்து இந்த அரசியல் கட்சி கண்டிப்பாக சூஸ் பண்ணியிருப்பேன். இட் இஸ் என்ன சொல்கிறது, என்னோட பயணத்தில் ஹார்வர்டு அமைஞ்சிருச்சு, அவ்வளோதான். பட் ஆனால் மற்றபடி ஹார்வர்டு அமையலைனாலும் இந்த கருத்துக்கள் உள்ள ஒரு அரசியல் கட்சியில் நான் இணைஞ்சிருப்பேன் தான் நினைக்கிறேன். இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் நிலைமையெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? நான் வந்து செப்டம்பர் 17 பெரியாரோட பிறந்தநாள் என்று ஒரு 100 நாள் பயணம் போனேன், திருநெல்வேலி தொகுதி முழுக்க. அப்போ தான் எனக்கு வந்து எனக்கு ஏற்கனவே பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெரியும், நம்ம நியூஸ் பேப்பர் படிக்கிறோம், எல்லாமே தெரியும். பட் எந்த அளவு வந்து அது இன்டென்ஸாக இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து என்னோட 100 நாள் பயணத்தில் தான் புரிஞ்சுக்கிட்டேன். அடிப்படை வசதிகள் கூட இல்லாத கிராமங்கள். பெரியாரோட டேட் மென்ஷன் பண்ணி சொல்கிறீங்க காரணம்? பெரியார் சின்ன வயசுலேருந்து பெரியாரை படித்து வளர்ந்துருக்கோம். எங்களோட கட்சியோட ஐக்கானும் ஒருத்தர். அது வந்து ஒரு கரெக்டான ஒரு நாளாகவும் எனக்கு தோணுச்சு. ஸோ அந்த பயணத்தில் வந்து என்னென்னா இந்த பிரச்சனைகள் நம்ம பார்க்கச்சில எவ்வளோ இன்டென்ஸாக அந்த பிரச்சனை இருக்குன்னு தெரியுது, அப்படி தானே? ஸோ நம்ம இங்கே வந்து என்னென்னா தமிழகத்தை பொறுத்து, தமிழகம் இல்லை எல்லா இதுலேயுமே வந்து ஒரு ஆட்சி வந்து ஒரு நெரேட்டிவை செட் பண்ணுறாங்க, இங்கே எல்லாமே பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம வந்து உண்மையிலேயே மக்களை போய் சந்திக்கல, மக்கள்கிட்டேருந்து குரல்களை கேட்கல தான் நம்மளுக்கு வந்து இங்கே எத்தனை பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு தெரியும். தாவேக்கா வராதுக்கு முன்னாடி அந்த முன்மதிப்பீடு இருந்துச்சு, இல்லை தாவேக்கா வந்த பின்னாடியா? ஒரு தாவேக்காவினர் அதை குற்றச்சாட்டு செலுத்துறதுக்கும் இல்லை முன்னாடி நீங்கள் பயணிச்சிருப்பீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அப்படி கேட்குறேன். ஸோ அதான் சொல்கிறேன், இந்த பயணத்தின் மூலமாக தான் இப்போ வந்து தாமிரபரணி வந்து அசுத்தமாக இருக்குது அப்படிங்கிற கருத்து எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு வந்து ஃபைன் போட்டிருக்காங்க, இதை நம்ம நியூஸ் பேப்பரில் படிக்கிறோம். ஆனால் நம்ம ஒவ்வொரு இடத்துக்கும் போகச்சில அங்கே மக்கள் வந்து எங்களுக்கு மஞ்சள் காமாலை வருது அப்படின்னு சொல்லச்சில தான் ஒரு 7 இடங்களுக்கு நான் வந்து போகல, 7 இடங்களும் அந்த கலக்கிறத நம்ம பார்க்கணும். அப்போது இந்த ப்ராப்ளம் வந்து எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ என்ன சொல்கிறேன்னா இந்த 100 நாள் பயணத்தில் வந்து அதுதான் இந்த இன்டென்சிட்டி ஆஃப் த ப்ராப்ளம் இருக்குல்ல, இந்த ஆழமான விஷயம் வந்து எனக்கு இன்னொன்று வந்து நீங்கள் வந்து படிக்கிறதுக்கும் நேரில் பார்க்குறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது, அது எனக்கு அது புரிஞ்சுது. ஸோ அப்படி இருக்கச்சில் வந்து இது வரைக்கும் எனக்கு என்ன சொல்கிறது, எனக்கு இருந்த கம்ப்ளைண்ட்ஸ் ஆகட்டும் இது வந்து கொஞ்சம் அதிகமாக தான் ஆயிருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். பெண்களுக்கு என்ன மாதிரி மாற்றத்தில் ஏற்படுத்துவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ நேற்று விமென்ஸ் டேக்கு வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க, ப்ராமிசஸ் வெளியிட்டாங்க. அதுவே வந்து அதுலேயும் வந்து அது முதல் கட்ட வெளியீடாக தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ இட் வாஸ் அ வெரி குட், நல்ல ரிசப்ஷன் இருக்குது, நல்லா ரிசீவ் பண்ணியிருக்காங்க மக்களும். இன்னொன்று வந்து எனக்கு என்னென்னா நான் வந்து ஒரு வேலைக்கு போகிற பெண்மணி, எல்லா பெண்களும் வேலைக்கு போகணும், அவங்களுக்கு அந்த சாய்ஸ் இருக்கையில் அதை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு எனக்கு இருக்கிறதுனால அதுக்காக வந்து தலைவர் விஜய் அறிவித்த பெண்கள் பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் எனக்கு பர்சனலாக வந்து ரொம்ப நல்லா தான் தெரிஞ்சுது. ஏன்னா பல்வேறு என்ன சொல்கிறது, இந்த நிறைய அரசியல் கட்சிகளும் தலைவர்களும் வந்து பெண் பாதுகாப்பை வந்து ஒரு பெரிய விஷயமா பேசுறது இல்லை. ஒரு என்ன சொல்கிறது, பாலியல் வன்கொடுமைகளை பெரிய அது பெருசாக பூதாகரமாக்குறீங்களோ தாவேக்கா சைடில்? ஆகுறதுல என்ன தப்பு இருக்குது? இன்னைக்கு வந்து பாதுகாப்பு இல்லாத ஒரு சமுதாயம் என்ன சமுதாயம்? எனக்கு வந்து அது என்னோட ரைட், அது நாட் அ ப்ரிவிலேஜ்.
நான் சேஃபாக ஃபீல் பண்ணுறது ஒரு ரைட் அப்படி தானே. ஸோ அந்த உரிமை கூட எனக்கு இல்லை அப்படின்னா, நான் இன்னைக்கு வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுறேன், வீட்டுக்கு என்ன சொல்ல வீட்டை விட்டு வெளில போகாத முடியும் ஒரு சேஃப்டி இல்லாத தருணத்தில் பூதாகரமா ஆக்கணும். இல்ல இந்தியாவிலே அதிகமா பெண்கள் வேலைக்கு போறது தமிழ்நாட்டில் தான் சொல்றாங்களா? அதான் சொல்றேன். அது வந்து என்னன்னா, இப்ப மேனுஃபேக்சரிங் செக்டார்ல 40% வந்து இந்தியாவில் உள்ள பெண்கள்ல போறாங்க, அது ஓகே. ஆனா இந்த 40% அப்படிங்கிறது இந்த பெண்கள் யாருன்னு நீங்க யோசிக்கணும். இவங்க எல்லாரும் வந்து 50,000 60,000 சம்பாதிக்கிறவங்க. இவங்க எல்லாம் வந்து சீப் லேபர், அதாவது என்ன மேனுவல் லேபர். ஒரு ஐபோன் அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிறதோ, ஒரு லெதர் ஷூஸ் மேனுஃபேக்சரிங். ஸோ இது வந்து இட்ஸ் நாட் ஹை குவாலிட்டி ஜாப்ஸ். இது பெருமைப்படுற விஷயம் தான். அட்லீஸ்ட் பெண்கள் வேலைக்கு போறாங்கன்னா அதே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் என்ன சொல்லுது அப்படின்னா, 4 நகரத்தில் உள்ள 4 பெண்கள்ல ஒரே ஒரு பெண் தான் வேலைக்கு போறாங்க, 3 பெண்கள் வேலைக்கு போகல. இன்னைக்கு தமிழ்நாடோட எம்ப்ளாயபிலிட்டி. இதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? அதான் சொல்றேன், ஒரு ஆண் வேலைக்கு போகணும் அப்படின்னா அவங்களுக்கு 2 விஷயங்கள் தான். ஒன்று, எனக்கு திறமை இருக்கா, இன்னொன்று நான் போற இடத்துல எனக்கு வேலை இருக்கா. 2 விஷயம் தான். ஆனா ஒரு பெண் வேலைக்கு போகணும் அப்படின்னா எனக்கு வந்து பாதுகாப்பு இருக்கா, என் வீட்டில் முதல்ல பெர்மிஷன் இருக்கா, ஜெண்டர் பேஸ்ட் வயலன்ஸ் நடக்கா, ஒர்க் பிளேஸில் சேஃப்டி இருக்கா, எனக்கு குழந்தை இருந்துச்சுன்னா அதை பார்த்துக்கிறதுக்கு ஆள் இருக்கா, என்னோட அப்பா அம்மாவை பார்த்துக்கிறதுக்கு ஆள் இருக்கா, நான் போகிற டிரான்ஸ்போர்ட் எப்படி இருக்கு. ஸோ ஒரு பெண் வேலைக்கு போகல இத்தனை பிரச்சனைகள் இருக்கு. இதுக்கு ரிலிஜன் தானே இருக்குன்னு சொல்றாங்க. ரிலிஜன், கேஸ்ட், மதமே வந்து பெண்களை வெளியே போகக்கூடாது இந்த இத்தனை மாதிரி. எனக்கு தெரிஞ்சு அது தவறான நிலை. எனக்கு தெரிஞ்சு இந்த நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது எல்லாமே சேமாக தான் இருக்கும். இன்னைக்கு அதுதான் சமுதாயத்தில் வந்து பெண்களோட நிலைமை என்னன்னா, நீங்க அஃப்கோர்ஸ் அதுல வித்தியாசங்கள் இருக்கு. நீங்க என்ன லெவல் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் அனுபவிக்கிறீங்க, நீங்க வந்து ஒரு என்ன சொல்ல விளிம்பு நிலையில உள்ள ஒரு சமுதாயத்திலேருந்து வாரீங்க, இல்லைன்னா நீங்க வந்து ஒரு மைனாரிட்டி ரிலீஜன்லேருந்து வாரீங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் உங்களோட ப்ராப்ளம்ஸ் வந்து பிகர், அது ஓகே. பட் எல்லா பெண்களுமே வந்து ஒரு சில என்ன சொல்றது இந்த ப்ராப்ளம்ஸை அனுபவிக்கிறாங்க. நானும் எல்லாருமே. அது வந்து இட் இஸ் நாட் ஓகே. நீங்கள் இந்த பேக்ரவுண்ட்லேருந்து வந்தால் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லவே முடியாது. ஈவன் என்ன சொல்கிறது, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஈவன் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் டாட்டர் கூட இன்னைக்கு வெளில போனால் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அனுபவிக்கலாம். அதுக்கு என்ன காரணம்? அரசு சரியாக கையாளுறது, இல்லை இந்த இப்போது நிறைய இடதுசாரி இயக்கங்களாக இருக்கட்டும், இல்லை இதில் வந்து நிறைய பான் ஃபிலிம் இருக்குது, போதை கலாச்சாரங்கள் இருக்குது, அதே சமயம் இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் சொல்றாங்க. ஆனா நீங்க இது குறிப்பா இது ஐடிடிபி பண்ணாம ஒரு சொல்யூஷன் சொல்லாம பாதுகாப்பு தரும் தான் சொல்றோம். நம்ம அதுக்கான விஷயங்களை நீங்க எதுவும் பேச மாட்டீங்க, டீடைலா பேச மாட்டேன்றீங்களே. அப்படி இல்லை. இப்போ நான் என்னன்னா, நேற்று அறிக்கையில அந்த ப்ராமிசஸ்ல கூட என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஒன்று வந்து டாக் ஸ்பாட்ஸ் இல்லாத அது ஒரு பெரிய பிரச்சனை. ஆக்சுவலாக நிறைய இடங்கள்ல வந்து ஸ்ட்ரீட் லைட்ஸ் கூட இல்லாமல் இருக்கு. பேனிக் பட்டன்ஸ் இன் பஸ்ஸஸ்ன்னு சொல்றாங்க. அது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமா நான் பார்க்கணும். ஷேர் ஆட்டோல நிறைய ஹராஸ்மெண்ட்ஸ் இதெல்லாம் நடக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து என்னன்னா, இந்த மாதிரி இது வந்து நம்ம ஒரு சொல்யூஷன் இல்லை, சிசிடிவி மட்டும் வச்சிடும் அப்படின்னு சொல்லலை. தலைவரும் என்ன சொல்றாருன்னா, பல்வேறு பாடி கேம் எல்லாமே சொல்றாரு. ஸோ நீங்க சொல்றதுக்கு சரி, ஒரு விஷயத்தை வந்து அணுகச்சுல இதுதான் சொல்யூஷன் அப்படின்னு தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம அது பண்ண முடியாது. ஒவ்வொரு இடங்களுக்கும் சில ப்ராப்ளம்ஸ் இருக்கு, அதுக்கு தகுந்தாப்புல நம்ம வந்து சொல்யூஷன்ஸ் இது பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த பான் ஃபிலிம் தடை பண்றது, இந்த போதை கலாச்சாரம் பண்றது அரசு எந்த அளவுக்கு கையால தான் நினைக்கிறீங்க? ஏன்னா இது முக்கியமான ரீசன் சொல்றாங்க. நிறைய ஜஸ்டிஸ் சந்துரா இருக்கட்டும், இந்த மாதிரி ஆட்கள்லாம் அது முக்கிய பங்காக இருக்குன்றாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? இன்னைக்கு வந்து என்னன்னா, இந்த ஒரு பாலியல் வன்கொடுமை நடக்கலை, அதுக்கான என்ன சொல்கிறது, அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, அதை எப்படி வந்து அப்ரோச் பண்ணுறாங்க, அதுக்கு என்ன சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறாங்க, இல்லைனா அதை எப்படி கண்டனம் தெரிவிக்கிறாங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். அதுதான் ஒரு சேஃபான ஒரு என்விரான்மெண்ட்டாக நம்மளுக்கு ஃபீல் ஆகும். நான் நிறைய பயணத்தில் வந்து நிறைய பேர் சொன்னாங்க, இந்த கடந்த சில ஆண்டுகளாக ரொம்ப எங்களுக்கு வந்து சேஃபாக இல்லாத ஒரு ஃபீலிங் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிற மாதிரி டாஸ்மார்க்ஸ் முக்கியமான என்ன பண்ணாலும் நிறைய இடத்துல ஸ்கூல்ஸ் பக்கத்துலேயே டாஸ்மார்க் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும். இது வெரி பேசிக் திங்ஸ் அந்த மாதிரி இருக்குது. ப்ளஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி போதை என்னென்னா, இப்போ அதுவும் எஸ்பெஷலி திருநெல்வேலியை பொறுத்த வரைக்கும் என்ன, எவ்ரிடே நீங்கள் பார்த்தீங்கன்னா இத்தனை கிலோகிராம் கஞ்சா வந்து இன்னைக்கு கைப்பிடிக்கப்பட்டது அத்தனை கிலோனா, அப்போ எத்தனை கிலோகிராம் வந்து உள்ளே சுற்றிட்டு இருக்கு அப்படின்னு ரொம்ப சர்வசாதாரணமாக குழந்தைகளுக்கு வந்து இன்னைக்கு ஆக்சஸ் இருக்குது. என்ன சொல்கிறது, இதில் வந்து என்னன்னா, இந்த 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 இதை கொண்டு என்ன சொல்றது, இவங்களெல்லாம் பண்றவங்க வந்து ஒரு மேல் இடத்துல இருக்கிறாங்க, இல்லை முதலாளித்துவம் சமுதாயத்தில் இருக்கிறதுனால அவங்க மேல ஆக்ஷன்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு அரசோட நிலைப்பாடா இருக்கணும். அது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அதே சமயம் ஒரு குறிப்பிட்ட ஒரு கேஸ்ட் பொண்ணுங்களை மட்டும் அதிகமா பட்டியலினத்தில் மட்டும் இருக்கிறவங்க மட்டும் அதிகமாக பாலியல் வன்கொடுமை நடக்கிறதா சொல்றாங்க. அதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? பாலியல் வன்கொடுமை இல்லை, இப்போ நீங்க ஒரு 4-5 செகண்ட்ஸ்க்கு 3 தலித் உமன்ஸ் வந்து அரெஸ்ட் பண்றதாகவும் சொல்றாங்க. அதுக்கு என்ன நீங்க இதை எடுத்து வர போறீங்க? அதான் சொல்றேன், இப்போ வந்து நம்ம எந்த மக்களை தொட்டா அவங்க திரும்ப பேச மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு மனப்பாங்கு, ஒரு மைண்ட் செட் இங்கே இருக்குது, அப்படி தானே? இப்போ வந்து இன்னைக்கு லாக்அப் டெத்தை வந்து நிறைய நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அதில் யார் அதிகமாக லாக்அப்பில் வந்து இந்த மாதிரி கொடுமைகளை அனுபவிக்கிறா அப்படின்னா, ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப் பேக்ரவுண்டில் உள்ளவங்க தான் இறந்தவர்களை.
ஸோ இது வந்து பாலியல் வன்கொடுமை மட்டும் இல்லை, எல்லா கொடுமைகளும் இங்கே வந்து தலித்கள் மீது அதிகமாக தாக்கப்படுகிறது. ஏன் அப்படின்னா அந்த சமுதாயம் இப்போ அதுக்கு முக்கியமான நான் இன்னொரு காரணம் என்ன நினைக்கிறேன்னா, அவங்களுக்கு ரெப்ரசன்டேஷனும் இல்லை. இப்போ எனக்கு வந்து ஒரு இது அது மட்டும் இல்லை, இப்போ டிஃப்ரெண்ட்லி ஏபிள்ட் ஆகட்டும், டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன்ஸ் ஆகட்டும், விளிம்பு நிலை மக்கள்ல வந்து அவங்களுக்கு ஒரு கொடுமை நடக்கச்சுல அவங்களுக்காக யார் பேச போறா? இன்னைக்கு நான் வந்து சட்டமன்றத்தில் 234ல் 12 பெண்கள் தான் இருக்காங்க. அவங்களோட குரல் எப்படி கேட்கும்? அப்படிதானே 5% இருக்கு. ஸோ எத்தனை சதவீதம் உங்களுக்கு பவர் இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். அதனால தான் ஐ டோட்டலி பிலீவ் இன் ரெப்ரசன்டேஷன் இன் பாலிடிக்ஸ். அது இல்லாத அண்ட் பாலிடிக்ஸ் லீடர்ஷிப் பிளேசஸ் வேலை வாய்ப்பு ஐஐடி ஐஎம்லாம் வந்து எந்த ப்ரொஃபஸர்ஸுமே இல்லைன்னு சொல்றாங்க. ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல், அதான் ஒரு பெரிய பிரச்சனையா நம்ம பார்க்கணும். ஏன்னா எல்லா இடங்கள்லையும் அது பிராமணிக்கல் ஐடியாலஜி தான் சொல்றாங்களா, பிராமண கோட்பாடு, பிராமண அந்த மாதிரி விஷயங்களை தான் சொல்றாங்களா? என்ன சொல்றது, ஏன்னா இது காலங்காலமா வந்து என்ன சொல்லு எத்தனையோ ஆண்டுகளாக என்ன சொல்லு நடத்தப்பட்ட அநீதி இது, அப்படிதானே? அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்ன சொல்கிறது, கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சமுதாயத்தில் உள்ள நம்மள மாதிரி ஆட்கள் வந்து அதை குரல் கொடுத்து நம்ம மாற்றணும். அஃப்கோர்ஸ் நம்ம வந்து உங்களுக்கே தெரியும், பெரியார் ஜஸ்டிஸ் மூவ்மெண்ட், இந்த மாதிரி நம்ம வந்து தமிழ்நாடு ஹாஸ் திஸ் ரிச் ஹிஸ்ட்ரி ஆஃப் என்ன சொல்கிறது நான் பிராமணிக்கல், இதெல்லாம் இன்னும் வந்து நிறைய மாற்றங்கள் வந்து நடக்கணும். அது ஒன்று வந்து தமிழக இதில் வந்து நான் அதை ரொம்ப பார்க்கல. என்னென்னா விளிம்பு நிலை மக்களுக்கு வந்து உள்ள நீதி வந்து இன்னும் கிடைக்கலன்னு நான் நினைக்கிறேன். இங்கே இருக்கிற பெண்ணியங்க இயக்கங்களை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, அதில் எப்படி செயல்படுறதா நினைக்கிறீங்க? நீங்கள் ஒரு பெண்ணியவாதி அப்படின்னு சொன்னோடனே உங்களை பாக்ஸ் பண்ணி வச்சிருவாங்க. ஏன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு கோட்பாடு இந்த பாக்ஸை தவிர்த்து உங்களுக்கு ஒரு கருத்து, உங்களுக்குன்னு ஒரு கருத்து. ஸோ பெண்ணிய என்ன பிரச்சனை அப்படின்னா, நான் இதை பிரச்சனையாக பார்க்குறேன்னா, பெண்ணிய சிந்தனை வந்து ஒரு என்ன சொல்கிறது, இருக்கிறவங்க மட்டும்தான் பெண்களுக்காக போராடணும். இப்போ நான் விமன் சேஃப்டின்னு சொல்கிறேன், நீங்களே வந்து அது வந்து என்னோட பிரச்சனை, விமன் சேஃப்டிக்கு என்ன பண்ண போறீங்க அப்படின்னு பெண்கள் கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கோம். இந்த சமுதாயத்தில் என்னைக்கு அந்த கேள்வியை நம்ம ஆண்கள்கிட்டையும் கேட்குறோமோ, என்னைக்கு எல்லார்கிட்டையும் கேட்குறோமோ அன்னைக்கு தான். ஸோ பெண்ணியம்ங்கிறது எல்லாரும் பெண்ணியவாதிகள் தான். இந்த சமுதாயத்தில் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் இந்த உலகத்தில் வந்து எல்லாரும் ஈக்குவல் நினைக்கிறவங்க எல்லாருமே பெண்ணியவாதிகள் தான். அப்படி பார்த்தா நீங்களும் பெண்ணியவாதி, நானும் பெண்ணியவாதி, எல்லாரும். ஸோ அப்படி இருக்க வி ஷுட் ஆல் பி கன்சர்ன்ட் அபவுட் விமன் இது இஷ்யூஸ். ஆனால் இப்போ என்ன பிரச்சனைனா, நீ ஃபெமினிசம் பேசுகிற, அப்போ இது உன்னோட பிரச்சனை, நீயே போராடு. இப்போ பாருங்க எத்தனையோ மீ டூ மூவ்மெண்ட்லாம் வந்துச்சு, எல்லாம் பெண்கள் தான் போராட வேண்டியிருக்கு. எத்தனை ஆண்கள் வந்து ஓகே நாங்களும் இது பண்ணுறோம், உங்களோட வந்து நிற்கிறோம், இல்லைன்னா உங்களுக்காக நாங்கள் வந்து குரல் கொடுக்குறோம், இல்லை நாங்களே இந்த போராட்டத்தை எடுத்து நடத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த உலகத்தை தான் நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். பண்பாட்டு தகவல் எப்படி இயங்கணும்னு நினைக்கிறீங்க? பெண்ணி அமைப்புகள் பண்பாட்டு தகவல் எப்படி இயங்கணும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா பண்பாட்டு விஷயங்கள்ல தான் இங்கே ரொம்ப முக்கியமாக இருக்குது. 6 மணிக்கு பெண்கள்லாம் வெளியே போகக்கூடாது, 8 மணினா இருக்கக்கூடாது, பெண்கள் படிக்கக்கூடாது அப்படின்றது மிக முக்கியமாக மத அளவுலேருந்து பார்க்கும்போது பண்பாட்டு தளமாக இந்த விஷயம் இயங்கும் போது பண்பாட்டு தளவில் இதை எப்படி பார்க்கணும், பண்பாட்டு தளவில் இதை எப்படி புரிஞ்சுக்கணும்? ஸோ பண்பாடு என்னை பொறுத்த வரைக்கும் வந்து மக்கள் தான் வந்து அந்த இப்போ பண்பாடு கலாச்சாரம் அப்படிங்கிற வார்த்தையை நான் வந்து மாற்றி யூஸ் பண்ணுறேன், ஆல்டர்னேட்டிவாக யூஸ் பண்ணுறேன். இப்போ கலாச்சாரம் யார் உருவாக்குறா? நம்ம மக்கள் தான். ஸோ ஒரு காலத்தில் வந்து பெண்களை அடிமைப்படுத்துகிற ஒரு காலம் இருந்தது. அந்த கலாச்சாரத்திற்கு அது வந்து என்ன சொல்கிறது, அது சூட்டபிளாக இருந்திருக்கு, அவங்க பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் காலம் மாற மாற நம்மளும் வந்து தெரியுது, நம்மளுக்கு இப்போ கேள்விகள் நம்ம கேட்க ஆரம்பிச்சோம். ஏன் என்னை மட்டும் இப்படி நடத்துறாங்க, ஏன் எனக்கு அண்ணனுக்கு இல்லாத சில உரிமைகள் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கேள்வி கேட்குற ஒரு சமுதாயம் இப்போ தான் உருவாகிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து எத்தனையோ ப்ராக்ரஸ், நான் வந்து ஐ எம் சம்படி என்ன சொல்கிறது, அந்த ப்ராக்ரஸை பார்த்து மகிழ்ச்சி படுற ஒரு ஆள் தான். ஸோ இந்த ப்ராக்ரஸ் வந்து பெண்ணிய சிந்தனை உள்ள அமைப்புகளுக்கும் பெண்ணியவாதிகளுக்கும் ரொம்ப பெரிய ஒரு பங்கு இருக்குது. ஆனால் இந்த கலாச்சாரத்தை வந்து மாற்றி இல்லை உங்கள் கட்சியிலே வந்து பெண்களை பற்றியோ இல்லை வேற ஏதாவது ஒரு உங்களுக்கு விமர்சனம் வச்சாலையோ கடுமையாக பெண்களை தாக்கப்படுறதா இது வந்து கட்சின்னு நம்ம சொல்லவே முடியாது. இது ஒரு சமுதாயத்தின் பிரச்சனை தான். இது எல்லா கட்சிகளும் இல்ல சமுதாயோட பிரச்சனை தான், அது மாற்றுக்கிறது கிடையாது. ஒரு கட்சி தலைவரா இல்ல உங்களை மாதிரி ஒரு உறுப்பினரா இந்த மாதிரி விஷயத்தை இங்க கண்டிக்கணும்ல, பொதுவெளியில பேசணும்ல, அப்பதான் கட்சியில இருக்கிறவங்க எஜுகேட் ஆகுவாங்க. அப்படி சொல்ல முடியாது. நான் தான் சொல்றேன், இப்போ வந்து எல்லா கட்சியிலும் வந்து எல்லா தரப்பட்ட நபர்களும் இருப்பாங்க, அப்படிதானே? ஸோ வந்து எல்லாருமே இப்போ வந்து என்னன்னா, இப்போ உங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒன்று இருக்கும். நீங்கள் வந்து ஒரு உலகத்தை எப்படி பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்கள் கடந்து வந்த பாதையில், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து குடிபோதை வந்து ஒரு பெரிய விஷயம். ஏன் அப்படின்னா, நான் சின்ன வயசில் என்னை சுற்றி இருக்கிற நிறைய பேர் ஆல்கஹாலிக் ஃபாதர்ஸ் இருந்திருக்காங்க, மனைவியை அடித்தவங்களை நான் பார்த்துருக்கேன். எனக்கு வந்து என்னென்னா அது ஒரு பெரிய பிரச்சனை. ஆனால் அது நீங்கள் டெல்லியில் வளர்ந்துருந்தீங்க, கோவாவில் வளர்ந்துருந்தீங்கன்னா அது உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஸோ உங்களோட வாழ்க்கை பார்வைன்னு இருக்குது. இப்போ வந்து ஒரு கட்சினா என்னது, அது வந்து ஒரு நபர்களின் கூட்டம் தான். எல்லா கட்சிகளும் அப்படிதான் இருக்கு. ஸோ அப்படி பக்கத்தில் வந்து ஒரு எல்லா கட்சியும் மாட்டுக்கிறது ஏன் எஜுகேட் பண்ணல, இது விஷயத்தை கண்டிக்கிறதோ பேசுறதோ குறைவா இருக்குன்ற நீங்க பேசுறது ஓகே, மாட்டுக்கிறது குறைவா இருக்குன்றது கண்டிப்பா குறைவா தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, இது சமுதாயத்தின் என்ன சொல்றது, நீங்க சொல்ற சேஞ்ச் இருக்குல்ல, இது வந்து நான் என்னோட லைஃப் டைம்ல அமையும்னு பார்க்கல. இட்ஸ் அ வெரி ஸ்லோ ப்ராசஸ். ஏன்னா வந்து
ஏன்னா இது ஸ்டேட்டஸ்கோன்னு சொல்லுவாங்க அப்படிதானே, நடைமுறை. இந்த நடைமுறையை வந்து மாற்றினா எனக்கு இப்போ நான் வந்து சொல்கிறேன், உங்கள் மீடியா துறையில் வந்து 5% பெண்கள் 10% பெண்கள் வேலை பார்க்குறாங்க, 50% வேலை பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். உங்களுக்கு வேலை போகுது அப்படிதானே, ஏன்னா வந்து நீங்கள் அந்த துறையில் இருக்கிறதுனால. ஸோ ஒரு ஸ்டேட்டஸ்கோ உங்கள் எல்லாருக்கும் பெனிஃபிட் அடையுது. ஸோ அதனால் அந்த ஸ்டேட்டஸ்கோ மாற்ற யாரும் தயாராக இல்லை. பட் நிறைய என்ன சொல்கிறது, முற்போக்கு சிந்தனை மாதிரி உள்ள பெரியார் மாதிரி என்ன சொல்கிறது சோஷியல் ரிஃபார்மர்ஸ் அதுக்கான முயற்சிகள் எடுத்துட்டு வந்தால் அவங்க வழியில் வந்து நம்ம எல்லாருமே போராடிட்டு இருக்கோம். அந்த ப்ராசஸ் வந்து ஸ்லோ தான். அதுக்காக வந்து என்ன சொல்கிறது, கம்ப்ளைண்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி என்னை பொறுத்த வரைக்கும். இந்த கட்சி அது செய்யலாம், அந்த கட்சிகள் முயற்சிகள் எடுக்குதா, கட்சிகள் வந்து என்ன சொல்கிறது ஒரு டைரக்ஷனை வந்து அவங்களோட தொண்டர்களுக்கு வழங்குதா அப்படிங்கிறது தான் முக்கியம்னு நினைக்கிறேன். நிறைய தகவல் பகிர்ந்துட்டு மற்றும்